بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு உரியதாயிருக்கும். அவனை போற்றி புகழ்ந்தவனாக, நபிகளார் மீது ஸலவாத்துக்குரியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக போர்க்களத்திலே மரணிக்கின்ற ஷஹீதுகள், சுஹதாக்கள், அவர்கள் மீது தொழுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா, அவர்களை குளிப்பாட்டி தொழுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு ஆம். போர்க்களத்திலே மரணித்த சுஹதாக்கள், போர்க்களத்திலே மரணித்த ஷஹீதுகள், சுஹதாக்கள், லா துஷ்ரஉ ஸலாத்து அலைஹி முத்லகன், பொதுவாக அவர்கள் மீது தொழுகை மார்க்கமாக்கப்பட மாட்டாது. அதே போல வலா யுகஸ்ஸலூன, அவர்கள் குளிப்பாட்டப்படவும் மாட்டார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிலையிலே, இரத்தம் படிந்த நிலையிலே அவர்கள் கஃனிட்டு அடக்கம் செய்யப்படுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லம் யுஸல்லி அலா ஷுஹதா உஹத், உஹது போர்க்களத்திலே மரணித்த ஷஹீதுகள் மீது நபிகளார் தொழவில்லை, அவர்களை குளிப்பாட்டவும் இல்லை என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக கடன் உள்ளவர்கள் மீது தொழுவிப்பதின் மார்க்க சட்டம் என்ன, தொழுவிப்பது கூடுமா கூடாதா என்ற கேள்விக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே கடன் உள்ளவர்கள் மீது தொழுவிக்கவில்லை என்ற செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஆரம்ப காலம், அது மாற்றப்பட்டு விட்டது. அதற்கு அந்திம காலத்திலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடனாளிகள் மீது தொழுகை நடாத்திருக்கிறார்கள். ஏன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப கால பகுதியிலே அவர்களுக்கு தொழுகை நடாத்தாததற்கு காரணம், கடனை விரைந்து நிறைவேற்றுவதன் மீது அவர்களை தூண்டுவதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். பின்னர் அது மாற்றப்பட்டது. வஹீரன், கடைசியாக அந்திம கால பகுதியில் ஸல்லா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அலாமன் அலைஹி தைன், கடன் உள்ளவர்கள் மீதும், வலல்லதீ லைஸ அலைஹி தைன், கடன் இல்லாதவர்கள் மீதும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நடாத்திருக்கின்றார்கள். வல்லாஹு அலம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு குழந்தை 5 மாதம் நிரம்பிய அல்லது 6 மாதம் நிரம்பிய அதற்கு மேல் உள்ள ஒரு குழந்தை கருவறையிலே மரணித்து அது வெளியானால், அந்த ஜனாசா, அந்த சிசு, அந்த குழந்தை மார்க்க சட்டப்படி குளிப்பாட்டப்பட வேண்டும். யுஸல்லா அலைஹி, அந்த ஜனீன், அந்த சிசுவின் மீது தொழுகை நடத்தப்பட வேண்டும். இதுஃபனு ஃபி குபூர் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கபூர்களிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற செய்தியோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல ஜனாசா தொழுகைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பள்ளி வாயிலிலே தொழுவது தடையில்லை. அதே நேரத்திலே ஜனாசா தொழுகை தொழுவதற்காக தயார் செய்யப்பட்ட தொழுமிடங்கள், மைதானங்கள் இருந்தால் அதிலேதான் ஜனாசாக்களை தொழுவிக்கப்பட வேண்டும். இதா தயஸ்ஸர தாலிக, அவ்வாறு செய்வது இலகுவாக இருக்குமேயானால். அப்படி இருந்தும் ஸல்லல் ஜனாயிஸ் ஃபில் மஸ்ஜித், தொழும் தானம், மைதானம், பெருநா தொழுகையை போன்று தயார் செய்யப்பட்ட இடம் இருந்தும் பள்ளியிலே தொழலாமா என்று கேட்டால் ஃபலா பஅஸ பிதாலிக, அது தவறு கிடையாது. வலவ் கான ஹுனாக முஸல்லல் ஜனாயிஸ்,
ஜனாசாக்களுக்கு தொழுமிடம் இருந்தாலும் கூட, ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சல்லா அலபினி அல் இப்னை பைலா ஃபில் மஸ்ஜித், இப்னை பைலா என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் மீது பள்ளியிலே நபிகளார் தொழுகை நடாத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பள்ளியிலே தொழலாம். ஜனாசாக்களுக்கென்று மைதானம் தயார் செய்யப்பட்டிருந்தாலும் பள்ளியிலே தொழுவது கூடும். அதே நேரத்திலே பள்ளியிலே தொழுவதை விட ஜனாசா தயார் செய்யப்பட்ட மைதானங்களிலே தொழுவிப்பது சிறப்புக்குரியது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.